பாட்டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். முதல்ல நாம கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதோட 2 பெரிய வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி போடணுன்னு அவசியம் இல்லை, பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை நல்லா வதக்கிட்டு திரும்ப மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், அதனால் பெருசாகவே போட்டுக்கோங்க. இதோட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வேக விட்டுருங்க. நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தாதான் உங்களுக்கு கிரேவி நல்லா கலராக கிடைக்கும். இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் கிரேவி ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு, பட்டர் உருகுனதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா குடைமிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவை போட்டுட்டு உடனே தண்ணி சேர்க்காதீங்க. அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முதல்ல தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிரேவி சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் பன்னீர் துண்டுகள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பன்னீர் நல்லா மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இதில் 250 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். வேணும்னா நீங்கள் மல்லி இலை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரோட்டி, கீ ரைஸ் எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.